Hi all, welcome to Automation Tech Stuff சேனல். இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, எப்படி வந்து நம்மளோட எக்ஸிஸ்டிங் ஃப்ரேம்வொர்க் ஆர் நியூ ஃப்ரேம்வொர்க்ல வந்துட்டு Applitools இன்டிகிரேட் பண்றது அப்படின்றத பத்தி வந்துட்டு பார்க்கலாம். இதுல வந்துட்டு ஒரு காமன் கிளாஸ் வந்துட்டு கிரியேட் பண்ணிட்டு, அதுல நெறைய மெத்தட்ஸ் வந்து நம்ம கிரியேட் பண்ணுவோம். அந்த மெத்தட்ஸ் எல்லாம் வந்துட்டு எப்படி எந்த இடத்துல வந்துட்டு யூஸ் பண்ணணும் அப்படின்ற ஃபுல் டெமோ வந்துட்டு இந்த வீடியோல வந்து நம்ம பார்க்கலாம். லெட்ஸ் கெட் ஸ்டார்ட். டெமோக்காக நான் வந்துட்டு ஒரு செலினியம் டெஸ்ட் என்ஜி காம்பினேஷன்ல இருக்க ஒரு ஃப்ரேம்வொர்க் வந்துட்டு எடுத்திருக்கேன். ஸோ இந்த ஃப்ரேம்வொர்க் உள்ள வந்துட்டு என்னென்ன இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஃபர்ஸ்ட்டு வந்துட்டு இது வந்துட்டு மேவன் ஃப்ரேம்வொர்க். ஸோ இங்க பார்த்தீங்க அப்படின்னா, ஆம்ப்ளிட்யூல்ஸ் ஐஸ் வந்துட்டு ஐஸ்க்கு வந்துட்டு ஒரு டிபெண்டன்சிஸ் வந்துட்டு எடுத்து போட்டிருப்பேன். இந்த டிபெண்டன்சிஸ் வந்துட்டு ரொம்ப இம்பார்ட்டன்ட். உங்களோட pom.xml ஃபைல்ல வந்துட்டு போடணும். அதுக்கு அடுத்தது வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு 3 மெத்தட் வந்துட்டு கிரியேட் பண்ணியிருக்கேன். பேஸு, அதுக்கப்புறம் விசுவல் டெஸ்டிங் ஹெல்ப்பர், அதுக்கப்புறம் வந்துட்டு டெஸ்ட் கேஸஸ் வந்துட்டு ஸ்டோர் பண்ற மாரி இத வந்து எடுத்திருக்கேன். அதுக்கப்புறம் டேட்டாஸ் வந்துட்டு எங்கேருந்து ஃபெட்ச் பண்றேன் அப்படின்னா, config.propertiesன்ற ஃபைல்ல இருந்து ஃபெட்ச் பண்றேன். இதுல பேஸ் கிளாஸ்ல வந்துட்டு என்னென்ன இருக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த குரோம் ப்ரௌசர வந்து லான்ச் பண்றதுக்குரிய எல்லா கோடுமே வந்துட்டு இதுல தான் வந்துட்டு இருக்கும். இங்க பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் குரோம் ப்ரௌசர் 16 வந்து நம்ம லான்ச் பண்றோம். ஒன்ஸ் வந்துட்டு குரோம் ப்ரௌசர் லான்ச் ஆன பின்னாடி வந்துட்டு ஐஇன்ட்ன்ற மெத்தட் வந்து நம்ம கால் பண்ணணும். இந்த மெத்தட் வந்துட்டு எங்க இருக்கு என்னன்றத பத்தி இன்னும் பார்க்கலாம் இப்போ. ஸோ அதுக்கப்புறம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா, எடுத்து ஃபயர்பாக்ஸ் ப்ரௌசர வந்துட்டு லான்ச் பண்றதுக்குரிய கோடு வந்துட்டு இருக்கு. இந்த எந்த ப்ரௌசர வந்து லான்ச் பண்ணணும், எந்த ப்ராஜெக்ட்ட வந்து லான்ச் பண்ணணுன்ற அந்த டீட்டெயில்ஸ் ஃபுல்லாவே நம்ம எங்கேருந்து ஃபெட்ச் பண்றோம் அப்படின்னா, ப்ராப்பர்ட்டீஸ் ஃபைல்குள்ள இருந்து ஃபெட்ச் பண்றோம். இந்த config.properties ஃபைலுக்குள்ள தான் வந்து நம்ம எல்லா டீட்டெயில்ஸுமே வந்துட்டு குடுத்துருக்கோம். இங்க பார்த்தீங்கன்னா, ப்ரௌசர் டீட்டெயில்ஸ் வந்துட்டு குடுத்துருக்கோம். அதுக்கப்புறம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா, ப்ராஜெக்ட் யுஆர்எல் வந்துட்டு குடுத்துருக்கோம். ஸோ, ஃபார் டெஸ்டிங் பர்ப்பஸ் வந்து நம்ம என்ன பண்ணியிருக்கோம் அப்டின்னா, ஃபர்ஸ்ட் டைம் வந்துட்டு Googleல வந்து லான்ச் பண்ண போறோம். லைக் Google ப்ரௌசர் வந்துட்டு ஓப்பன் பண்ண போறோம். செகண்ட் டைம் வந்துட்டு Google ப்ரௌசர் ஓப்பன் பண்ணி Yahoo சைட்டுக்கு வந்து நேவிகேட் பண்ண போறோம். ஸோ, வந்து 2மே வந்து டிஃபரண்ட் சைட்டு. ஈஸியா நம்மனால வந்துட்டு விசுவல் டிஃபரன்ஸஸ வந்துட்டு ஃபைண்ட் பண்ண முடியும். ஏன்னா, அது டிஃபரெண்ட். இதுவும் வந்துட்டு ஒரு டிஃபரெண்ட் பேஜ்ன்றப்ப நெறைய வந்துட்டு விசுவல் டிஃபரன்ஸஸ் வந்து நம்மளுக்கு கிடைக்கும். ஸோ, அந்த பர்ப்பஸ்க்காக தான் நம்ம ஃபர்ஸ்ட் ரன்னுக்கு கூகுளும், செகண்ட் ரன்னுக்கு வந்துட்டு யாஹூவும் வந்துட்டு எடுத்துக்கிறோம். ஸோ, நெக்ஸ்ட் வந்துட்டு பார்த்தீங்க அப்டின்னா, விசுவல் டெஸ்டிங் ஹெல்ப்பர்ன்னு சொல்லிட்டு ஒரு மெத்தட் வந்துட்டு இருக்கு. இதுல வந்துட்டு ஐஇன்ட்ன்னு சொல்லிட்டு நான் ஒரு மெத்தட் வந்துட்டு கிரியேட் பண்ணியிருக்கேன். இதுக்குள்ள பார்த்தீங்கன்னா, விசுவல் கிரிட் ரன்னர் அப்டின்ற சொல்லி ஒரு கிளாஸ்க்கு வந்துட்டு ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணியிருக்கேன். அப்புறம் ஐஸ்க்கும் வந்துட்டு ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணிட்டு, இந்த ரெஃபரன்ஸ் வேல்யூ வந்துட்டு இங்க உள்ள வந்துட்டு இந்த ஐஸ்க்கு வந்துட்டு பாஸ் பண்றேன். அதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா, ஏபிஐ கீ. இந்த ஏபிஐ கீ வந்துட்டு உங்களோட ப்ரொஃபைல்லயே வந்துரும் உங்களால எடுத்துக்க முடியும். இங்க பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். மை ஏபிஐ கீன்னு சொல்லிட்டு இருக்கும். ஒன்ஸ் நீங்க ப்ரொஃபைல் வந்துட்டு கிரியேட் பண்ண அக்கவுண்ட் வந்துட்டு கிரியேட் பண்ண மாரி, பண்ண பின்னாடி வந்துட்டு இங்க உங்களுக்கு யுஆர்எல் வந்துட்டு கிடைக்கும். அதுக்கப்புறம் இங்க உள்ள போனீங்க அப்டின்னா, ஏபிஐ கீ வந்துட்டு இங்க ஃபெட்ச் பண்ணிக்க முடியும். ஒன்ஸ் நீங்க ஃபெட்ச் பண்ணிட்டீங்க அப்டின்னா, இங்க வந்து பேஸ்ட் பண்ணிருங்க. அதுக்கப்புறம் வந்துட்டு http iceapplication.com. ஸோ நீங்க அக்கவுண்ட் கிரியேட் பண்ண பின்னாடி உங்களுக்குன்னு சொல்லிட்டு ஒரு சைட் வந்துட்டு கிடைக்கும். இங்க பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். இதுதான் வந்துட்டு அந்த யுஆர்எல். இதையும் வந்துட்டு எடுத்து இங்க யுஆர்எல் செட் சர்வர் யுஆர்எல்ல செட் பண்ணிறணும். நெக்ஸ்ட் வந்துட்டு கான்ஃபிகரேஷன்லயுமே இந்த டோக்கன் அதுக்கப்புறம் வந்துட்டு இந்த யுஆர்எல் 2யுமே வந்துட்டு செட் பண்ணிக்கணும். அதுக்கு அடுத்தது வந்துட்டு என்னன்னு பார்த்தீங்கன்னா, பேஜ் இன்ஃபர்மேஷன். இது வந்துட்டு என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒன்ஸ் எக்ஸிகியூஷன் நடந்த முன்னாடி இது என்ன மாரி எக்ஸிகியூஷன் இங்க பாருங்க. இங்க முன்னாடி வந்து ரூட் காஸ் அனாலிசிஸ உங்களுக்கு வந்து ஷோ பண்றதுக்காக நான் ரூட் காஸ் அனாலிசிஸ்ன்னு சொல்லிட்டு பேஜ் இன்ஃபர்மேஷன் வந்து குடுத்தேன். இப்போ வந்து நம்ம என்ன பார்க்க போறோம்னா, டெமோ டெஸ்ட். ஸோ நெக்ஸ்ட் எக்ஸிகியூஷனுக்கு வந்துட்டு இந்த இடத்துல வந்துட்டு டெமோ டெஸ்ட்ன்னு சொல்லிட்டு வரும். ஏன்னா நம்ம இங்க பேஜ் இன்ஃபர்மேஷன் வந்து டெமோ டெஸ்ட்ன்னு தான் வந்துட்டு குடுத்துருக்கோம். ஒன்ஸ் இத செட் பண்ண பின்னாடி வந்துட்டு நம்ம டிசைட் பண்ணணும். நம்ம வந்துட்டு கிராஸ் ப்ரௌசர் டெஸ்டிங் பண்ண போறோமா? இல்ல அல்ட்ரா ஃபாஸ்ட் கிரேட் மோட் டெஸ்டிங் வந்துட்டு பண்ண போறோமான்னு சொல்லிட்டு, பேஸ்ட் ஆன் த ரிக்வயர்மென்ட் நம்ம வந்துட்டு இதுல வந்துட்டு அன்கமெண்ட் வந்துட்டு பண்ணணும் கோட. ஒன்ஸ் நீங்க அன்கமெண்ட் வந்துட்டு பண்ண பின்னாடி, ஆ நீங்க எக்ஸ்பெக்ட் பண்ற மாரி டெஸ்டிங் வந்துட்டு ஸ்டார்ட் ஆகும். ஸோ நெக்ஸ்ட் மெத்தட் பார்த்தீங்கன்னா, ஆ ஸ்டிட்ச் மோடுன்னு சொல்லிட்டு ஒரு மெத்தட் இருக்கு. இந்த மெத்தட் வந்துட்டு என்ன பண்ணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, சிஎஸ்எஸ் ப்ராப்பர்ட்டீஸ் ஃபுல்லாவே வந்துட்டு எடுத்து சர்வர்ல வந்துட்டு ஸ்டோர் பண்ணிரும். சர்வர் அப்படின்ற வந்துட்டு என்னன்னா, ஆப்ளி டூல்ஸ்ல தான் வந்துட்டு ஸ்டோர் பண்ணும்.
அதுக்கு அடுத்த மெத்தட் வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா, Applitools அ ஓப்பன் Applitooல்ஸ்ன்ற மெத்தட். இதுல வந்துட்டு பேஜ் டீட்டெயில்ஸ் வந்துட்டு குடுக்கணும். இல்ல உங்களுக்கு வந்து ஒரு ப்ரௌசர் வந்துட்டு ஒரு பர்ட்டிகுலர் சைஸ்ல தான் ஓப்பன் ஆகும்னா, அந்த ரெசல்யூஷன் சைஸும் வந்துட்டு குடுத்துக்கலாம். இந்த ஓப்பன் Applitools இந்த பேஜ் டீட்டெயில்ஸ் பாஸ் பண்றோம்ல, இது வந்துட்டு எங்க ஸ்டோர் ஆகும் அப்டின்னா, இங்க வந்துட்டு ஸ்டோர் ஆகும். நம்ம வந்துட்டு ஹோம் பேஜ் வந்து நேவிகேட் பண்றோமா, இல்ல வேற ஏதாவது வந்துட்டு பேஜ் நேவிகேட் பண்றோமான்றத இங்க பேஜ் டீட்டெயில்ஸ்ல வந்துட்டு குடுக்கணும். இதுவும் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட்டான அ மெத்தட் இது 2மே. ஒன்ஸ் வந்துட்டு ஒரு டெஸ்ட் கேஸ் எழுதுறீங்கன்னா, அந்த ஸ்டார்ட்டிங் பாயிண்ட்ல வந்து இந்த 2 மெத்தடையுமே வந்து கால் பண்ணும். ஏன்னா, அந்த HTML, CSS ப்ராப்பர்ட்டிய ஸ்டோர் பண்றதுக்கும், அதுக்கப்புறம் பேஜ் டீட்டெயில்ஸ் வந்துட்டு ரெசல்யூஷன்லாம் குடுக்குறதுக்கு இந்த 2 மெத்தட் கண்டிப்பா வந்துட்டு கால் பண்ணும். அதுக்கடுத்து வந்துட்டு உங்களுக்கு ஒரு ஸ்பெசிஃபிக்கான ஒரு ஆப்ஜெக்ட்ட வந்துட்டு கம்பேர் பண்ணணும். ஏதாவது ஒரு 2 பட்டன மட்டும் உங்களுக்கு கம்பேர் பண்ணணும்னா, இதுல வெப் எலமென்ட் வந்துட்டு பாஸ் பண்ணிக்க வேண்டியது தான். இங்க பார்த்தீங்கன்னா, டார்கெட் விண்டோ ஃபுல்லி ரீஜன் சொல்லிட்டு இருக்கும். இதுல வெப் எலமென்ட் வந்துட்டு பாஸ் பண்ணணும். பாஸ் பண்ணீங்கன்னா, உங்கனால ஒரு பர்ட்டிகுலர் எலமென்ட்ட மட்டும் வந்துட்டு வெரிஃபை பண்ணிக்க முடியும். அதுக்கடுத்து வந்துட்டு பார்த்தீங்கன்னா, டார்கெட் விண்டோ ஸ்கிரீன்ஷாட். இதுதான் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட்டான ஒரு மெத்தடு. எங்கெல்லாம் உங்களுக்கு வந்துட்டு ஸ்கிரீன்ஷாட் வந்துட்டு எடுக்கணுமோ, அங்கெல்லாம் வந்துட்டு இந்த மெத்தட வந்துட்டு கால் பண்ணணும். ஸோ வந்துட்டு இது ஸ்கிரீன்ஷாட் எடுத்து, இதோட ப்ராப்பர்ட்டீஸ் எல்லாமே ஸ்டோர் ஆகும். ஆ இப்ப நீங்க ஃபர்ஸ்ட் டைம் வந்துட்டு ஒரு ஸ்கிரீன்ஷாட் வந்துட்டு ஒரு பேஜ்ல எடுக்குறீங்க. செகண்ட் டைம் எடுக்கணும்னா, இந்த மெத்தட மறுபடியும் கால் பண்ணீங்க அப்டின்னா, செகண்ட் டைம் வந்துட்டு ஆ எடுக்கும் ஸ்கிரீன்ஷாட்டு. இதுல வந்துட்டு இந்த பேஜ் டீட்டெயில்ஸ் நேம் வந்துட்டு குடுக்கணும். இங்க பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். இது வந்து இதோட பேஜ் நேம் வந்து ரூட் காஸ் அனலைசிஸ்ன்னு சொல்லிட்டு குடுத்துருக்கேன். ஸோ இங்க வேணா வந்து நம்ம கால் பண்றப்ப என்ன நேம் குடுக்குறோமோ, அது வந்துட்டு அந்த ஸ்கிரீன்ஷாட்டுக்கு கீழ ஸ்டோர் ஆகும். உங்களுக்கு வந்துட்டு ஒரு ஃபுல் பேஜ வந்துட்டு ஸ்கிரீன்ஷாட் எடுக்கணும் அப்டின்னா, இந்த டார்கெட் விண்டோ ஃபுல் பேஜ் ஸ்கிரீன்ஷாட்ன்ற இந்த மெத்தட் வந்து நீங்க யூஸ் பண்ணிக்க முடியும். அதுக்கடுத்து வந்துட்டு முன்னாடியே நம்ம வந்துட்டு பேசின மாரி வந்துட்டு, ஆ இது வந்துட்டு ஏஎம்எல் கேப்பபிலிட்டீஸ்லோட இருக்க ஃபில்டர்ஸ். எக்ஸாக்ட், ஸ்ட்ரிக்ட், கண்டென்ட், லேஅவுட்ன்னு சொல்லிட்டு. இத நம்ம வந்துட்டு அப்ளிகேஷன்ல மட்டும் இல்லாம, கோட்லயும் வந்துட்டு யூஸ் பண்ணி ஃபில்டர் வந்துட்டு பண்ணிக்க முடியும். அதுக்கு அடுத்து வந்துட்டு மெத்தட் பார்த்தீங்கன்னா, ஐஸ் குளோஸ் மெத்தடு. இது வந்துட்டு என்ன பண்ணும் அப்டின்னா, ஒன்ஸ் எக்ஸிகியூஷன் எல்லாமே வந்துட்டு முடிஞ்சிருச்சு அப்டின்றப்போ வந்துட்டு இந்த ஐஸ் குளோஸ் மெத்தட் வந்துட்டு யூஸ் பண்ணணும். இத வந்துட்டு நீங்க யூஸ் பண்ணல அப்டின்னா, இந்த எக்ஸிகியூஷன் வந்துட்டு ஸ்டில் இன்னும் நடந்துகிட்டு இருக்கு அப்டின்னு சொல்லிட்டு இது கன்சிடர் பண்ணிக்கும். ஸோ, அந்த ஐஸ் குளோஸ் மெத்தட் வந்துட்டு யூஸ் பண்ணும். இப்ப நீங்க ஐஸ் குளோஸ் மெத்தட் யூஸ் பண்ணியும் வந்துட்டு அபார்ட் ஆகல அப்டின்னா வந்துட்டு அபார்ட் இஃப் நாட் குளோஸ்டுன்ற இந்த மெத்தட் வந்து நம்ம யூஸ் பண்ணணும். ஒன்ஸ் வந்துட்டு இந்த குளோஸ் மெத்தட் இதெல்லாம் யூஸ் பண்ணிட்டோம் அப்டின்னா, எல்லாமே வந்துட்டு அபார்ட் ஆயி ஸ்டாப் ஆயிரும். ஸோ, எக்ஸிகியூஷன் டீட்டெயில்ஸ்ல போயிட்டு நம்ம ரிசல்ட்ஸ் வந்துட்டு பார்த்துக்க முடியும். அதுக்கு அடுத்த பார்ட் வந்துட்டு பார்த்தீங்கன்னா, இக்னோர் பார்ட் அப்டின்னு சொல்லிட்டு ஒரு மெத்தட் வந்துட்டு இருக்கு. அதாவது வந்துட்டு எல்லா பேஜ்லயுமே ஒரு எலமெண்ட் வந்துட்டு அ டிஃபரெண்ட்டா தான் வந்துட்டு இருக்கும். ஆனா அது பக் கிடையாது. அத வந்து நம்ம இக்னோர் பண்ணணும். ஒரு ஒரு டைமும் அத செக் பண்ண முடியாது அப்டின்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஏதாவது இக்னோர் பார்ட் வந்துட்டு இருந்துச்சு அப்டின்னா, இந்த இக்னோர் பார்ட்டுன்ற மெத்தட வந்து நீங்க ஜஸ்ட் கால் பண்ணீங்க அப்டின்னா, அந்த பர்ட்டிகுலர் வேல்யூ மட்டும் வந்துட்டு அந்த ஒரு எலமெண்ட் மட்டும் வந்து பார்த்தீங்கன்னா, இக்னோர் வந்துட்டு ஆயிரும். ஸோ, இதெல்லாம் தான் வந்துட்டு இந்த காமன் மெத்தட்ஸ். இத வந்துட்டு எப்படி நம்ம டெஸ்ட் கேஸ்ல வந்துட்டு யூஸ் பண்ணணும் அப்படின்றத பார்க்கலாம். இங்க வந்து பார்த்தீங்கன்னா, நான் டெஸ்ட்-என்ஜி ஃப்ரேம்வொர்க் எடுத்திருக்கனால, பிஃபோர் மெத்தட்ல வந்துட்டு டிரைவர இனிஷியலைஸ் பண்ணி ஓப்பன் பண்றேன் டிரைவர. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா, அட்டெஸ்ட் அன்னோடேஷன் யூஸ் பண்ணி ஒரே ஒரு டெஸ்ட் கேஸ் தான் நான் இதுல வந்துட்டு எழுதியிருக்கேன். இதுல வந்துட்டு பார்த்தீங்கன்னா, இங்க வந்துட்டு பேஜ் வந்துட்டு ஓப்பன் ஆயிரும். இங்க வந்து பார்த்தீங்கன்னா, அந்த பேஜ வந்து ரிஃப்ரெஷ் பண்றேன். அதுக்கடுத்து நான் முன்னாடியே சொன்ன மாரி வந்துட்டு ஐஸ்டிக்ஸ் மோடும் ஓப்பன் Applitools இந்த மெத்தடும் வந்துட்டு நான் யூஸ் பண்றேன். ஒன்ஸ் வந்துட்டு பண்ண பின்னாடி, இது வந்துட்டு கூகுள் பேஜ்க்கு நேவிகேட் ஆயிரும். அதுக்கப்புறம் அந்த கூகுள் பேஜ வந்துட்டு ஸ்கிரீன்ஷாட் வந்துட்டு எடுக்குறேன். எடுத்து முடிச்சுட்டு நான் அந்த ஐஸ வந்துட்டு குளோஸ் பண்றேன். ஸோ குளோஸ் அப்ளிகேஷன் Applitools அதுக்கப்புறம் அந்த அபார்ட் குளோஸும் வந்துட்டு நான் யூஸ் பண்ணிக்கிறேன். ஸோ ஒன்ஸ் நீங்க இத பண்ணிட்டீங்க அப்டின்னா, உங்களுக்கு வந்துட்டு அந்த பேஜுக்கு நேவிகேட் ஆனோனே இந்த ஸ்கிரீன்ஷாட் வந்துட்டு எடுத்துரும். உங்களுக்கு எங்கெல்லாம் வந்துட்டு ஸ்கிரீன்ஷாட் எடுக்கணும், எந்த பேஜ் எல்லாம் வெரிஃபை பண்ணணும்னு உங்களுக்கு வந்துட்டு ரிக்யர்மென்ட்ல இருக்கோ, அந்த பேஜுக்கெல்லாம் வந்துட்டு இந்த ஐஸ் டார்கெட் விண்டோன்ற ஸ்கிரீன்ஷாட் மெத்தட வந்துட்டு யூஸ் பண்ணிக்கணும். இத வந்துட்டு அந்த மெத்தட் வந்து ஸ்டார்ட் ஆகுறதுக்கு முன்னாடி வந்துட்டு யூஸ் பண்ணிக்கணும். ஃபைனலா வந்துட்டு இந்த குளோஸ் Applitools இந்த மெத்தட் வந்துட்டு நீங்க யூஸ் பண்ணிக்கணும்.
இப்படிதான் வந்துட்டு நம்ம கான்ஃபிகரேஷன் ஃபுல்லாவே வந்துட்டு பண்ணணும். நெக்ஸ்ட் வந்துட்டு நான் இத ஒன்ஸ் வந்துட்டு உங்களுக்கு ரன் பண்ணி காமிக்கிறேன். இது என்ன மாரி வந்துட்டு ஆப்ளிடூல்ஸ்ல வந்துட்டு இருக்கும். இது ரன் பண்ண பின்னாடி என்ன ஆகும்ன்றத பத்தி. ஸோ எக்ஸிகியூஷன் வந்துட்டு நான் ஸ்டார்ட் பண்ணிட்டேன். ஸோ ஸ்டில் வந்துட்டு அ எக்ஸிகியூஷன் ஸ்டார்ட் ஆயிருச்சு. குரோம் ப்ரௌசர் வந்துட்டு ஓப்பன் ஆயிருச்சு. ஸோ இங்க பார்த்தீங்க அப்படின்னா, இங்க வந்துட்டு உங்களுக்கு தெரியும். இன்னும் வந்துட்டு எக்ஸிகியூஷன் வந்துட்டு போயிட்டு தான் வந்துட்டு இருக்கு. இப்ப நீங்க வந்துட்டு ஆப்ளிடூல்ஸ்குள்ள வந்துட்டு போனீங்க அப்படின்னா, இங்க பார்த்தீங்கன்னா வந்துட்டு டெமோ அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டு வரும். டெமோ டெஸ்ட்ன்னு சொல்லிட்டு. ஏன்னா நம்ம பேஜ் இன்ஃபர்மேஷன் வந்துட்டு டெமோ டெஸ்ட்ன்னு தான் வந்துட்டு குடுத்துருக்கோம். அதனால அந்த நேம் தான் வந்துட்டு வரும். ஸ்டில் எக்ஸிகியூஷன் வந்துட்டு போயிட்டு இருக்கனால, நம்மனால எதுவும் பார்க்க முடியல. இப்ப தான் வந்துட்டு ஐஸ் ஓப்பன் ஆயிருக்கு. ஸோ இப்போ போய் பார்த்தோம்னா, இங்க பார்த்தீங்கன்னா தெரியும். டெமோ டெஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பேஜ் வந்துட்டு கிரியேட் ஆயிருக்கு. நம்ம வந்து குரோம், ஃபயர்பாக்ஸ், ஐஇ, சஃபாரி எல்லா ப்ரௌசருமே குடுத்துருக்கனால, இந்த மாரி எல்லா ப்ரௌசருமே வந்துட்டு உங்களுக்கு காமிக்குது. ஸோ, இதுக்குள்ள இன்னும் வந்துட்டு எக்ஸிகியூஷன் ஸ்டாப் ஆகல. இன்னும் ரன் ஆயிட்டு இருக்கனால, உங்களுக்கு இப்படி வந்துட்டு வருது. ஒன்ஸ் எக்ஸிகியூஷன் முடிஞ்சிருச்சு, ஐஸ் வந்து குளோஸ் ஆயிருச்சு அப்படின்றப்ப, அப்போ வந்து நம்ம போனோம் அப்படின்னா, இங்க வந்துட்டு உங்களுக்கு ஈஸியா வந்துட்டு இன்ஃபர்மேஷன் வந்து கலெக்ட் பண்ணிக்க முடியும். இங்க பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு ரியல் டைம் இன்ஃபர்மேஷனே வந்துட்டு கிடைக்கும். ஸோ, ஒன்ஸ் எக்ஸிகியூஷன் வந்துட்டு ஸ்டாப் ஆன பின்னாடி நம்ம எல்லாத்தையுமே வந்துட்டு பார்க்கலாம். இது ஒரு 2, 3 மினிட்ஸ் வந்துட்டு ஆமா எக்ஸிகியூஷன் முடிஞ்சிருச்சு. ஆ இப்போ நீங்க இங்க போனீங்க அப்டின்னா, இங்க ரிஃப்ரெஷ் பண்ணீங்க அப்டின்னா, எக்ஸிகியூஷன் வந்துட்டு முடிஞ்சிரும். இதுல ரிஃப்ரெஷ் பண்ணிட்டு, இங்க பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஸோ நம்ம அல்ட்ரா ஃபாஸ்ட் ரேட் மோட்ல ரன் பண்ணியிருக்கனால தான் இந்த மாரி வந்துட்டு டீட்டெயில்ஸ் வந்துட்டு வருது. இப்போ நம்ம இந்த ஹோம் பேஜ் இத ஓப்பன் பண்ணோம் அப்டின்னா, ஹோம் பேஜ் வந்துட்டு வரும். இது வந்துட்டு முன்னாடி இருக்க ஒரு அ பேஸ்லைன் இமேஜோட வந்துட்டு கம்பேர் பண்ணி பாக்குது. ஸோ இங்கேயும் வந்துட்டு பார்த்தீங்க அப்டின்னா, குரோம் பேஜ் வந்துட்டு வரும். இப்ப நம்ம என்ன பண்ணணும் அப்டின்னா, இந்த குரோம் பேஜ் வந்துட்டு கரெக்ட்டு தான் அப்டின்னு சொல்லிட்டு நீங்க தம்ஸ் அப் வந்துட்டு குடுத்துட்டீங்க அப்டின்னா, இந்த செக் பாயிண்ட் இமேஜஸ் ஃபுல்லாவே வந்துட்டு இங்க பேஸ்லைன் இமேஜ்க்கு வந்துட்டு போயிரும். இப்ப நான் எல்லாத்துக்குமே வந்துட்டு தம்ஸ் அப் வந்துட்டு குடுத்துட்டேன். ஸோ ஒன்ஸ் வந்துட்டு குடுத்த பின்னாடி வந்துட்டு இங்க சேவ் பண்ணிறணும். நான் இங்க சேவ் பண்ண பின்னாடி இந்த இமேஜஸ் நெக்ஸ்ட் எக்ஸிகியூஷன்ல பார்த்தீங்கன்னா, இந்த கூகுள் வந்துட்டு இந்த சைடு வந்துரும். நெக்ஸ்ட் எக்ஸிகியூஷன் வர்றது வந்துட்டு இந்த சைடு வந்துரும். இந்த தம்ஸ் டவுன் பட்டன் வந்துட்டு எதுக்குன்னா, இந்த 2மே வந்துட்டு கரெக்ட் இல்ல. ஆ இது இதுல வந்துட்டு விசுவல் டிஃபரன்ஸஸ் இருக்கு. நீங்க டெஸ்ட் கேஸ வந்துட்டு ஃபெயில் பண்ணணும் அப்டின்னா வந்துட்டு இந்த தம்ஸ் டவுன் பட்டன குடுக்கணும். இந்த டெஸ்ட் கேஸ வந்துட்டு பாஸ் பண்ணோம் அப்டின்னா, தம்ஸ் அப் பட்டன் வந்துட்டு குடுக்கணும். தம்ஸ் அப் பட்டன் வந்துட்டு நீங்க குடுத்தீங்க அப்டின்னா, செக் பாயிண்ட்ல இருக்கிறது வந்துட்டு பேஸ் லைனுக்கு போயிரும். அதுக்கடுத்து நெக்ஸ்ட் எக்ஸிகியூஷன்ல வர ஸ்கிரீன்ஷாட் வந்துட்டு இந்த சைடு வந்துரும். செக் பாயிண்ட்க்கு வந்துட்டு வரும். ஸோ, அதுக்கப்புறம் வந்து 2 ஸ்கிரீன்ஷாட்டையும் நம்ம செக் பண்ணிட்டு, இதுல ஏதாவது டிஃபரன்ஸ் இருக்கான்னு பார்த்துட்டு, நம்ம ஃபர்தரா வந்து மூவ் பண்ணலாம். இதுல பார்த்தீங்கன்னா, ரூட் காஸ் அனலைசிஸ் அந்த ஃபில்டர்லாம் யூஸ் பண்ணீங்கன்னா, ஈஸியா வந்து டிஃபரன்ஸஸ் வந்து நம்மளால ஃபைண்ட் பண்ணிக்க முடியும். இப்போ வந்து அது வேலிடா இருந்துச்சு அப்டின்னா, நம்ம வந்துட்டு அது வேலிடு அப்டின்னு சொல்லிட்டு வந்து நம்ம குடுத்துறலாம். இன்வேலிடா இருந்துச்சு அப்டின்னா, இது இன்வேலிட் அந்த மாரி வந்துட்டு குடுக்க முடியும். ஸோ, நெக்ஸ்ட் எக்ஸிகியூஷன அ அடுத்து வர வீடியோல வந்துட்டு பார்க்கலாம். இது ஏன்னா வீடியோ ரொம்ப லென்த்தா வந்து போயிட்டுருக்கு. ஸோ, நெக்ஸ்ட் எக்ஸிகியூஷன் வந்துட்டு எதுன்னு பார்த்தீங்கன்னா, யாஹூ வந்துட்டு எக்ஸிக்யூட் பண்ணோம்னா, அது செக் பாயிண்ட் இமேஜ்க்குள்ள வரும். அந்த எக்ஸிகியூஷன் நெக்ஸ்ட் வீடியோல வந்து பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. இந்த மாரி ஏஐஎம்எல் டூல் பத்தி தெரிஞ்சுக்கணும் அப்டின்னா, என்னோட யூடியூப் சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. இது யாருக்கு யூஸ் ஆகுமோ, அவங்களுக்கு இந்த வீடியோவ ஷேர் பண்ணுங்க. தேங்க்ஸ்.